ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது கவிஞன் தேனரசன் படைப்பு இல்லை? ஆப்ஷன் டி, மலை பற்றிய பகிர்தல் தான் கிடையாது. ஏன்னா அந்த நூல் சே பிருந்தாவோடது. ஸோ மற்றது எல்லாமே யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இது எல்லாமே தேனரசோடனோட படைப்பு. செகண்ட் கொஸ்டின், பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு 8. பொதுமொழினா என்னென்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதாவது பொதுவாக நம்ம ஒரு வேர்டு இருக்குன்னா அதை மொத்தமாக சொல்லும்போது ஒரு பொருள் தரும், அதை பிரிக்கும்போது வேறொரு பொருள் தரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பொதுமொழின்னு சொல்லுவோம். ஸோ 8 அப்படின்னா 8ங்கிறது ஒரு நம்பரை குறிக்கும். இதை பிரித்தோம்னா எல் ப்ளஸ் தூன்னு வருமா? எல் ப்ளஸ் தூனா எல்லை உன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 விதமாக வர்றனால இதை பொதுமொழின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காலம் கடந்த பெயரச்சம், இது என்னென்னா ஆப்ஷன் பி, வினைத்தொகை தான். அடுத்து 4வது கொஸ்டின், பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் ஆப்ஷன் ஏ, துரியோதனன். ஸோ பாம்பு கொடியவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது யாருன்னா துரியோதனன். 5வது கொஸ்டின், காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் ஆப்ஷன் சி, திருவிக்கா. 6வது கொஸ்டின், 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் டி, கால்டுவெல். 7வது கொஸ்டின், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழிருந்த கவிஞர். அப்படி புகழுரைத்த கவிஞர் யாருன்னா பாரதியார். 8வது கொஸ்டின், உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது? ஆப்ஷன் ஏ, நாட்டுப்புற பாடல். 9வது கொஸ்டின், பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து. ஸோ பகை அப்படின்னா தூவோட அந்த தான் பகையை குறிக்கும். அப்போனா மற்றதுனா இருக்குல்ல, நேனா என்ன அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ நேனா என்னென்னா அன்பு, சீனா இகழ்ச்சி. நெக்ஸ்ட்டு மோங்கிறது என்னதுன்னா மோத்தல். ஸோ இதான் அதோட ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள். நெக்ஸ்ட்டு தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க. குயில் கூவும், மயில் அகவும், புறா குளரும், கிளி பேசும். இதில் புறா குளருங்கிறது தான் தப்பான ஆன்சர். இதுக்கு என்ன வரும்னா புறா குணுகும் தான் வரும். குணுகுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 11வது கொஸ்டின், உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. உழவு பற்றின்னு சொல்கிறத விட அதனால் ஆப்ஷன் ஏ, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல், இதுதான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின், கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நம் அறிவனவற்றை தேர்க. கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2, நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரிங்கிறது மட்டும்தான் ஆன்சர். 13வது கொஸ்டின், நும்மனை சிலம்பு கடி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி, ஐங்குறுநூறு. 14வது கொஸ்டின், பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். பாவகையால் இது பண்ண 8 தொகை நூல் என்னென்னா ஆப்ஷன் டி, பரிபாடலும் கலித்தொகையும் தான். 15வது கொஸ்டின், அகநானூறு டேஸ் எனவும் அழைக்கப்படுகின்றது. நெடுந்தொகை. 16வது கொஸ்டின், அகன் அமர்தல் காதல் ஐய, நின்னோடு எழுவர் ஆனேன் என்று ராமன் யாரை குறிப்பிடுகின்றான்? ஆப்ஷன் டி, வீடனன். அப்படிதாங்க கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 17வது கொஸ்டின், ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர். ஆப்ஷன் பி, சுந்தரர். 18வது கொஸ்டின், திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி, 64. 19வது கொஸ்டின், முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆப்ஷன் பி, 225. 20வது கொஸ்டின், அகர வரிசையில் அமைத்தெழுதுக. ஸோ அகர வரிசை மாமா மீமி மூமு அந்த இதில் தான். அப்போ ஆப்ஷன் சி, மண் மான் மிளகு மீன் முன்
முன், மூடி, மெல்ல, மேடு. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். 21வது கொஸ்டின் வேர்ச்சொல் காண்க. ஞாலம். ஞாலம்னா உலகம்னு அர்த்தம். அதோட வேர்ச்சொல், ஞாலத்தோட வேர்ச்சொல் என்னன்னா ஞால். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது. ஆப்ஷன் ஏ வினாவலு. 23வது கொஸ்டின் பொருந்தாததை கண்டறிக. தண்ணீர் தொட்டி அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. மற்றதெல்லாம் பாருங்கள், வெண்டைக்காய், அத்திக்காய், ஆலங்காய்னு வந்திருக்கு. ஸோ தண்ணீர் தொட்டி தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின் ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது. ஆதிரையான்கிறது ஆப்ஷன் பி காலப்பெயரை குறிக்கும். ஆதிரையான், சித்திரையான் இந்த மாதிரிலாம் வரும்போது அது வந்து காலப்பெயரை தான் குறிக்கும். 25வது கொஸ்டின் சொற்களை முறைப்படுத்துக. ஆப்ஷன் பி அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். இதான் வந்து கரெக்டான அந்த முறை. 26வது கொஸ்டின் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா அப்படின்னா ஆப்ஷன் சி நாக்கு. 27வது கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. தாள், தாள். ஸோ தாள்னா தாளாட்டு. இந்த தாள் குச்சியில் வந்துச்சுன்னா அது பாதம்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 28வது கொஸ்டின் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இது 3 தான் வந்து தமிழ் ஆட்சி மொழியாக அங்கே இருக்குது. 29வது கொஸ்டின் கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் டி கரூர். அதான் கரெக்டான ஆன்சர். 30வது கொஸ்டின் தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர். ஆப்ஷன் டி மாப்போ சிவஞானம். 31வது கொஸ்டின் அம்பேத்கரின் இயற்பெயர் டேஸ் ஆகும். ஆப்ஷன் டி பீமாராவ் ராம்ஜி. 32வது கொஸ்டின் வாணிதாசனின் நூல்கள். வாணிதாசனோட நூல்கள் என்னென்னா ஆப்ஷன் பி தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். 33வது கொஸ்டின் ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலையொட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர். ஆப்ஷன் பி கவிமணி தேசிய விநாயகனார். 34வது கொஸ்டின் வேங்கடத்தில் குலசேகராவால் டேஸாக இருக்க விரும்பினார். படி. ஆப்ஷன் டி படியாக இருக்க விரும்பினார். அதுதான் கரெக்டான ஆன்சர். 35வது கொஸ்டின் 1981 முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர். ஆப்ஷன் டி தேவநேய பாவனர். 36வது கொஸ்டின் தமிழ் மகள் என பாரதியார் அழைக்கப்பெற்ற பெண்பாற் புலவர். ஆப்ஷன் ஏ ஔவையார். 37வது கொஸ்டின் கூற்றும் காரணமும். கூற்று காவடியாட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுகள் பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். காரணம் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பெயர். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி கூற்றும் காரணமும் சரி. 38வது கொஸ்டின் மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் பி பொய்க்கால் குதிரையாட்டம். 39வது கொஸ்டின் உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. 40வது கொஸ்டின் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். ஸோ கிணற்று தவளை போலன்னா அந்த ஒரு செட் ஆஃப் திங்கிங் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, அதை விட்டு வெளில வரமாட்டாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். 41வது கொஸ்டின் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பாரி பரம்பு மலையின் மேல் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. பாரியோட புகழ் வந்து குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பரவியதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா ஆப்ஷன் சி பரம்பு மலையின் புகழ் வந்து ஓங்கியதாக சொல்கிறாங்க. 42வது கொஸ்டின் கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? ஸோ ஆப்ஷன் சி அமைச்சர் விருது வழங்கினார். இதுதான் வந்து செய்வினை வாக்கியம்.
43வது கொஸ்டின் கீழ்வருவனவற்றுள் வினாத்தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. ஆப்ஷன் பி வானகமே இளவெயிலே மரச்செறிவே. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அங்கே கண்டிப்பாக ஒரு ஆச்சரியக்குறி வந்திருக்கும். ஸோ அதனால் அது வினாத்தொடராக வராது. இப்போ காணல் நீரோ அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு வினாத்தொடராக தான் இருக்கும். அடுத்து காட்சி பிழைதானோ, அடுத்து நானும் ஒரு கனவோ, அந்த மாதிரி ஓவில் முடியுதா, கண்டிப்பாக இது ஒரு வினாத்தொடராக தான் இருக்கும். 44வது கொஸ்டின் அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறன்பட வருவது. ஆப்ஷன் ஏ கீழ்கணக்கு நூல்கள். 45வது கொஸ்டின் கனிமேதாவியர் எந்த சமயத்தை சார்ந்தவர். ஆப்ஷன் பி சமண சமயம். 46வது கொஸ்டின் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார். ஆப்ஷன் பி ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 47வது கொஸ்டின் தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது. ஆப்ஷன் சி திருமந்திரம். 48வது கொஸ்டின் தேவநேய பாவாணர் மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். பள்ளி பறவைகள் என்றும் நூலை எழுதியவர். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் அதாவது கூற்று 1, 2 மட்டும் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான். ஏன்னா பள்ளி பறவைகள் இது வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் எழுதியிருப்பாங்க. 49வது கொஸ்டின் தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யாருன்னா கொங்கணர். ஸோ கொக்கு கொங்கணர் அப்படி வருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 50வது கொஸ்டின் அட்டமா சித்திகள் இதில் அட்டம் எனும் சொல்லின் பொருள். அட்டம்னா 8. ஸோ 8 சித்தர்கள் சித்தர்களை பற்றி சொல்கிறதா இருக்கும். ஸோ அதனால் அட்டம் அப்படின்னா அதோட பொருள் வந்து 8. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.